தேவமாதாவின் வணக்க மாதம் 20ஆம் நாள். அன்னை மரியா கல்வாரி மலையில் அனுபவித்த துயரங்கள். 1. அன்னை மரியா தன் மகன் சிலுவையில் அறையப்பட்டபோது அனுபவித்த துயரம். 2. அன்னை மரியா இயேசுவின் அடக்கம் குறித்து அடைந்த குழப்பத்தால் விளைந்த துயரம். 3. அன்னை மரியா இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டபோது அடைந்த வேதனை. 1. அன்னை மரியா தன் மகன் சிலுவையில் அறையப்பட்டபோது அனுபவித்த துயரம். சிலுவை தண்டனை அக்காலத்தில் பெரிய குற்றம் செய்தவர்களுக்கு வழங்கப்பட்ட கொடிய தண்டனை. குற்றவாளிகள் சிலுவைகளை தோளில் சுமந்து தடுமாறி விழுந்து எழுந்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு குற்றவாளியின் முன்னும் ஒரு வீரன் அந்த குற்றவாளியின் பெயர், அவன் செய்த குற்றம் ஆகியவற்றை எழுதிய பதாகை ஒன்றை தாங்கி நடப்பான். சிலுவை ஊர்வலத்தை வேடிக்கை பார்க்க வந்த ஊர் மக்கள் அவர்களது குற்றங்களை குறித்து இழிவாக பேசி புண்படுத்துவர். இத்தகைய ஏளன பேச்சு சிலுவை சுமந்து நடப்போருக்கு மேலும் துன்பத்தையும் மன உளைச்சலையும் அளிக்கும். இயேசுவுக்கும் இது நடந்தது. இறுதியாக ரோமை மன்ற விசாரணையின் போது அவர் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டு, இயேசு தம்மை யூதரின் அரசர் என கூறிக்கொண்டார் என்பதுதான். செசாரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் இல்லை என்று வாழ்ந்த யூத சட்டம் அவனை சிலுவையில் அறையும் என்று கொக்கரித்தது. இயேசுவுக்கு முன் பிலாத்துவின் ஆணைப்படி எழுதப்பட்ட பதாகை, நாசரேத்து இயேசு யூதரின் அரசர், இதையே சிலுவையில் INRI என்று காண்கிறோம். கல்வாரி பயணத்தில் மகனை தொடர்ந்து வந்த அன்னை மரியா இவற்றையெல்லாம் கண்டு கதறியிருப்பார். மகனின் அருகில் இருந்தும் உதவி செய்ய முடியாத தன் இயலாமை அவருடைய வேதனையை அதிகரித்திருக்கும். ஒரு வழியாக கொலைக்களம் வந்தாயிற்று. இங்கே நடந்தது இன்னும் பெரிய கொடுமை. இயேசுவின் உடலோடு ஒட்டியிருந்த ஆடைகளை பீய்த்து உரித்தெடுக்கிறார்கள். 33 வயதான இளைஞர் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும் மக்கள் மத்தியில் நிர்வாணமாக்கப்படுகிறார். தான் பெற்ற மகனேயானாலும் குறிப்பிட்ட வயதிற்கு மேல் மகனின் நிர்வாணத்தை காண எந்த தாயும் விரும்ப மாட்டார். அதன் பின்னர் அவர் சிலுவையில் விழத்தாட்டி கைகளை விரித்து இரு கைகளில் 2 ஆணிகளையும் கால்களை ஒன்று சேர்த்து 3ஆம் ஆணியையும் அறைந்து சிலுவையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே நிறுத்தினார்கள். வேதனையின் உச்சக்கட்டம். வழிந்தோடும் செந்நீர். அன்னை மரியாவின் நெஞ்சும் பிளவுண்டது. சிலுவையிலிருந்து 7 முத்தான வாக்கியங்கள் இயேசுவின் திருவாயிலிருந்து வெளிவந்தன. அதில் 1, இதோ உம் மகன், இதோ உம் தாய். சிலுவையில் தொங்கிய இயேசு அவரை அழைத்து தம் சீடரின் பாதுகாப்பில் ஒப்படைத்து உலக மக்களுக்கெல்லாம் தாயாக அவரை உயர்த்தினார். உம் ஒரே மகனாகிய நான் உம்மை பிரிந்தாலும் இதோ இத்தனை கோடி மக்களை உம் பிள்ளைகளாக உம் பாதுகாவலில் வைக்கிறேன். இனி இவர்களுக்கும் நீர்தான் தாய் என்ற அழைப்பு. வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டு நம்மை தன் சொந்த மக்களாக ஏற்றார். நமக்கெல்லாம் தாயாக வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று கீழ்ப்படிந்ததால் அன்னை மரியா இயேசுவின் தாயாக மட்டுமல்ல, அவருடைய முதல் சீடத்தியாகவும் விளங்குகிறார். 2. அன்னை மரியா இயேசுவின் அடக்கம் குறித்து அடைந்த குழப்பத்தால் விளைந்த துயரம். இயேசுவின் மரணம் சிலுவையில் நடந்தேறுகிறது.
அவர் இறந்து விட்டாரா என பார்க்க ஒரு வீரன் அவரது விலாவை ஈட்டியால் குத்தினான். அந்த வீரன் பெயர் லொஞ்சினோஸ் என்றும் அவனுக்கு ஒரு கண் பார்வை கிடையாது என்றும், இயேசுவின் விலாவை பிளந்தபோது அதிலிருந்து வழிந்த இரத்தமும் நீரிலுமிருந்து ஓரிரு துளிகள் அவனது கண்களில் பட்டு தெளிக்க பார்வையற்ற கண் பார்வை பெற்றது என்கிறது பாரம்பரியம். பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டு மரணமடைந்தவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுவதில்லை. இறந்த உடல்கள் சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கும். புழுக்களும் பறவைகளும் விலங்குகளும் தங்களுக்கு உணவாக அந்த உடலை அரித்தும் கொத்தியும் கிழித்தும் போடும். சதைகளும் எலும்புகளும் உண்ணப்பட்டு மீதமுள்ளவை காய்ந்து நைந்து சிலுவையிலிருந்து உதிர்ந்து அப்பகுதி நிலத்தில் விழுந்து எங்கும் சிதறி கிடக்கும். எனவேதான் அந்த இடம் மண்டையோடு என அழைக்கப்பட்டது. மரியன்னைக்கு தன் மகனின் உடலுக்கும் இக்கதிதானே நேரிடும் என்ற கவலையும் சேர்ந்து கொண்டது. ஏனெனில் உடலை சிலுவையிலிருந்து கீழே இறக்கி அடக்கம் செய்ய வேண்டுமானால் ரோமம் ஆளுநரிடம் அனுமதி பெற்றாக வேண்டும். சாதாரண தச்சு தொழிலாளியின் மனைவியாக வாழ்ந்த மரியாவுக்கு ரோமை ஆளுநரை நெருங்க முடியுமா? யார் தனக்கு உதவி செய்வார்கள் என்று குழம்பினார் அன்னை. குழப்பத்திற்கு விடையாக வருகிறார் அரிமத்தியா ஊராரான யோசேப்பு. யூத சங்கத்தின் உறுப்பினரான அவர் ஊரில் செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்தார். அவர் ரோமை ஆளுநரை அணுகி இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி தமக்கு சொந்தமான கல்லறையில் அடக்கம் செய்ய அனுமதி பெற்றார். மூன்றாவது, அன்னை மரியா இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட போது அடைந்த வேதனை. அரிமத்தியா ஊர் யோசேப்பு இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அன்னை மடியில் வளர்த்தினார். பெத்லகேமில் மென்மையான ரோசா மலரை போல இருந்தபோது தன் மடியில் இட்டு கொஞ்சிய மகனின் உடல் கிழிந்த நாராக மடியில் கிடத்தப்படுவதைக் கண்ட தாய் கதறிய கதறலை இப்போதும் நம்மால் கேட்க முடிகிறதல்லவா? சற்று நேரம் கண்களை மூடி அந்த காட்சியை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால் நம் கண்களும் அதை காணும். நம் காதுகளும் அன்னையின் கதறலை நம் தாய்மொழியிலேயே, ஐயோ மகனே, இதற்காகவா உன்னை பெற்றேன்? பெற்ற வயிறு பற்றி எரிகிறதே, உனக்காய் இந்த கோலம் தாங்க முடியலையே என்ற கதறலை நம் காதுகள் நிச்சயம் கேட்க முடியும். எவ்வளவு நேரம் அழுதாலும் அவர் கண் விழிக்கப் போவதில்லை. சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட உடல் தாய் மடியில் சற்றே இளைப்பாரி பின்னர் அது கல்லறைக்குள் வைக்கப்பட்டது. இனி இந்த உடலை எப்போது காணப்போகிறோம் என்று தன் விழிகளை அகல திறந்து கொண்டும் கண்ணீருக்கிடையிலும் அதனை தன் விழிகளுக்குள் சிறைப்பிடித்தார் அன்னை. கல்லறைக்குள் வைக்கப்பட்ட பின் அதனை மூடிட பெரிய பாறாங்கள் உருட்டப்பட்ட போது அது அவரது நெஞ்சில் விழுந்து நொறுங்கியது போல நொறுங்குண்ட நெஞ்சினலாய் கதறினார் அன்னை. பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு வலைகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று கூறியபடி வாழ்ந்த இயேசு பிறந்ததும் அவருக்கு சொந்தமில்லாத மாட்டுக்கொட்டிலில், அடக்கம் செய்யப்பட்டதும் அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு என்பவருக்கு சொந்தமான கல்லறையில். விண்ணையும் மண்ணையும் ஒரு சொல்லால் ஆக்கியவர் பிறந்ததும் இறந்ததும் இத்தகைய ஏழையின் கோலத்தில்தான். இதை நாம் மனதிற்கொண்டு எளிமை, தாழ்ச்சி ஆகிய பண்புகளை வாழ்வாக்குவோம். மூடப்பட்ட கல்லறையை வெறித்து பார்த்த அன்னை மனக்குமரலுடன் அங்கே சற்று நேரம் இருந்துவிட்டு வீடு திரும்பியிருப்பார். நமக்காக
தன் ஒரே மகனை பலியாக அளித்த அன்னை மரியிடம் நாம் இயேசுவுக்கு உகழ்ந்த வாழ்வு வாழ்ந்திட நமக்காக பரிந்துரைக்க ஜெபிப்போம். 20ஆம் நாள் ஜெபம். வியாகுல மாமரியே, சிலுவையில் உம் திருமகன், இதோ உம் தாய், இதோ உம் மகன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதால் நீர் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கும் அனைத்துலக மாந்தருக்கும் தாயாராக இருக்கின்றீர். ஆகவே இதோ உம் திருமுன் அமர்ந்திருக்கும் நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இதுவரை உமக்கும் உம் திருமகனுக்கும் விரோதமான பாவங்களை செய்து உங்களுக்கு மனவேதனை அளித்திருக்கிறோம் என்பதை நினைத்து துன்பப்படுகிறோம். இனியும் இப்படிப்பட்ட பாவங்களால் உங்கள் இதயங்களை நோக பண்ணாமல் நல்வாழ்வு வாழ்ந்திட எங்களுக்கு உம் திருமகனிடம் பரிந்து பேசியருளும் தாயே. ஆமேன். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். வியாகுல அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல், அன்னை மரியாவை குறித்து ஒரு திருப்பலி செய்வித்தல் அல்லது திருப்பலியில் பங்கேற்று அன்னை மரியாவுக்காக ஒப்பு கொடுத்தல். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. பெரும் செல்வ செழிப்பில் வாழ்ந்த கைம்பெண்ணுக்கு அவன் ஒரே மகன். தாய் அவனை மிகவும் நேசித்து வந்தாள். ஒரு நாள் அந்த மகனை முரடன் ஒருவன் வலு சண்டையிட்டு கொன்றுவிட்டான். பையன் இறந்து விட்டான் என்று அறிந்ததும் கொலைக்காரன் தப்பித்து ஓடி ஒரு வீட்டிற்குள் புகுந்தான். அது அவன் கொலை செய்து சாகடித்த பையனின் வீடு. அப்போது காவலர்கள் பையனின் உடலை அந்த சீமாட்டியின் வீட்டிற்கு கொண்டு வந்தனர். அப்போதுதான் தன் மகன் கொல்லப்பட்டான் என்பதை அறிந்தாள். மேலும் அறைக்குள் சென்றபோது ஒரு மனிதன் ஒளிந்து கொண்டிருந்ததையும் அவனே தன் மகனை கொன்றவன் காவலருக்கு பயந்து தன் வீட்டில் வந்து மறைந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் அறிந்தாள். இறந்த மகனுக்காக கதறிய அன்னை ஒரு கணம் தன் வீட்டில் மறைந்து கொண்டிருந்த கொலையாளியை காவலரிடம் காட்டிக் கொடுக்க எண்ணினாள். ஆயினும் அன்னை மரியா தன் மகனை கொன்றவர்களை மன்னித்ததையும் இயேசுவின் சிலுவை பாடுகளையும் கல்வாரி சிலுவையடியில் மரியன்னை அனுபவித்த வேதனைகளையும் நினைவிற்கொண்டு அவள் காட்டிக் கொடுக்காமல் காவலர்களை அனுப்பிவிட்டு அந்த மனிதனை மன்னித்து அவனுக்கு வேண்டிய பணம், துணி, மற்ற பொருட்களை தந்து அவன் தப்பித்து செல்ல ஒரு குதிரையையும் தந்து அனுப்பினாள். அன்று இரவு அவளது மகன் அவளுக்கு தோன்றி, நான் செய்த பாவங்களுக்கு நீண்ட நாள்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்க வேண்டியிருந்தது. ஆயினும் நீங்கள் அந்த கொலைக்காரனுக்கு காட்டிய இரக்கம், செய்த நற்செயல்களால் அன்னை மரியா என்னை விண்ணகத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்று கூறி மறைந்தான். கிறிஸ்தவர்களாகி நாமும் மன்னிக்கும் பண்பை கற்றவர்களாக தாராள மனத்துடன் மன்னிப்பை வழங்கிடும் நம் மனதினை மரி அன்னையிடம் கேட்போம். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை
வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம், நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம், நீ தேடி வந்த செல்வம். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் உன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்கவாசல் திறக்கு.